सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे பாகி முரா. எந்த பட்சத்தை நாம எடுத்துக்கணும்? ஏதாவது ஒரு பட்சத்தை தான் எடுத்துக்கணும். இது ரெண்டு வழியில ஒரு வழியில தான் போகணும். இதுல பூர்வபக்ஷி என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, பிரத்யக்ஷம் அது ரொம்ப பிரசித்தமான ஒரு பிரமாணமாக இருக்கு. அதனால அதனுடைய பிராமாண்யத்தை குறைக்க கூடாது. அதுக்கு பூர்ணமான ஒரு பிராமாண்யத்தை கொடுத்துட வேண்டியது. ஸ்ருதியை நாம கொஞ்சம் சரிப்படுத்திக்கலாம், வேற மாதிரியான அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னு அவ நினைக்கிறான். ஏகமேவ அத்விதீயம் பிரம்மான்னு சொல்லிருக்கு. இதுல என்ன கஷ்டம்? பிரம்மம் ஒரே ஒரு பிரம்மன் தான், அநேக பிரம்மங்கள் இல்லை. ஒரு இந்த கிராமத்துல இவர் ஒருத்தர் தான் பெரிய பண்டிதர், ஒருத்தர் தான் பெரிய பண்டிதர்னு சொன்னா இவரை போல இன்னொரு பண்டிதர் அங்க இல்லைங்கிறது தான் தெரியுமே தவிர கிராமத்துல ஜனங்களே இல்லை அப்படின்னு தெரியுமா? அந்த மாதிரி ஒரே ஒரு பிரம்மன் தான் அப்படின்னு சொன்னால் பிரம்மன் தான் ஒண்ணுன்னு தெரியுதே தவிர பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் மேலே சொல்ல போற. இப்படிலாம் அர்த்தம் பண்ணலாம் அந்த திருப்திக்கு. இதுதான் சரின்னு பூர்வபக்ஷி சொல்லிட்டு இருக்கார். சித்தாந்தி என்ன சொல்றாருன்னா, இல்ல, இதுக்கு முன்னாடி ஒண்ணு விசாரிக்க வேண்டியிருக்கு. இந்த பிரத்யக்ஷமானது பிரமாணம்தானான்னு தீர்மானமே ஆகல. பிரத்யக்ஷத்தினால நீங்க எதை பார்த்து சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாவி காலத்துல பாதிப்பு இல்லைங்கிறத இன்னும் தீர்மானம் பண்ண முடியாது. இன்னும் கேட்டால் ஸ்ருதி பாவி காலத்துல அதுக்கு பாதம் உண்டுங்கிறத தீர்மானமாவே சொல்லி கொடுத்துருக்கு. ஏன்னா பிரம்ம தத்துவ சாட்சா்கார பரியந்தம் தான் இந்த பிரத்யக்ஷாதிகள்லாம் பிரமாணம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ருதி இருக்கு. ஆகையால இப்போதைக்கு பிரத்யக்ஷம் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு ஒன்றும் பாதம் இல்லாம விவகாரம் நடந்துட்டு இருக்கே தவிர இதுக்கு பாவி காலத்துல பாதம் நிச்சிதமாகவே இருக்கு இருக்கிறதுனால நாம இதுக்கு ஒரு பிராமாண்யத்தை கொடுத்து ஸ்ருதியுடைய அர்த்தத்தை மாற்றிக்க முடியாது. இது சித்தாந்தி சொல்லிட்டே இருக்க. அப்ப அவர் என்ன கேட்டார், இந்த பிரத்யக்ஷத்துக்கு எந்த காலத்திலையுமே பாதிப்பு ஏற்பட முடியாது. அதுக்கு நான் பிரமாணம் காமிக்கிறேன். என்ன, எப்படி பாதிப்பே இல்லை, நான் இப்ப பார்க்கிறது சரிதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணணும்னா இதை எப்படி இப்ப தீர்மானம் பண்றது அப்படின்னு கேட்டா, நான் பார்க்கிற பிரத்யக்ஷத்துக்கு இன்னொரு பிரத்யக்ஷம் பாதகமாக இல்லை. இன்னொரு பிரத்யக்ஷம் இல்லை. நான் எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். பிரபஞ்சத்தை சத்தியமாக பார்க்கும்போது இதுக்கு மாறுதலான ஒரு பிரத்யக்ஷம் நமக்கு இல்லை. அனுமானம் பண்ணி நீங்க மித்யான்னு சொல்றீங்களே, அனுமானங்கிறது பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக இருக்கிறதுனாலேயே முளைக்கவே முளைக்காது. அந்த அனுமானம் அது தப்பா போயிடும். அக்னிய பார்த்து இது உஷ்ணமாக இருக்காது ஒரு காரணத்தை சொல்லி நீங்க அனுமானம் பண்ணினீங்கன்னா இதுக்கு முன்னாடியே அந்த பிரத்யக்ஷ பிரமாணம் அதை அடிச்சு தள்ளிடும் தப்பு அப்படின்னு. அத மாதிரி பிரத்யக்ஷம் பிரமாணம் பிரத்யக்ஷங்கிறது பிரபஞ்சத்தை சத்தியமாக காமிச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது நீங்க இது மிச்சதான்னு அனுமானம் பண்றதுக்கு முடியாது. இந்த பிரத்யக்ஷத்தினால பாதிக்கப்படுறது எல்லா பிரமாணமுமே, அனுமானம், சப்தம், எல்லா பிரமாணமுமே இந்த பிரத்யக்ஷத்துக்கு கீழே தான். அதனால இதுக்கு விரோதம் இருக்கிற சமயத்துல அதெல்லாம் வரவே வராது. ஆக நான் பார்க்கிற இந்த பிரத்யக்ஷத்துக்கு இன்னொரு பாதகமானது இன்னொரு பிரத்யக்ஷமாகத்தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த பிரத்யக்ஷமும் இல்லை. சரி, சாட்சி பிரத்யக்ஷம்னு ஒண்ணு சொல்றது. இந்த சாட்சி பிரத்யக்ஷம் கூட பாதகமாகாது. ஏன்னா இப்ப உள்ள ஞானம் எல்லாம் சாட்சிக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு, சாட்சியால பார்த்துட்டே இருக்கு. பிரபஞ்சம் சத்தியம் அப்படின்னு எனக்கு ஒரு ஞானம் வருது. இந்த ஞானம் பிரமாணம்தான்ங்கிறதுக்கு சாட்சி பிரமாணம்.
என்னுடைய சாட்சியே பிரமாணமாக இருக்கு. அப்ப இந்த சாட்சி ஞானத்தை நாம தப்பு சொல்லறதுக்கு இடமே இல்லை. இப்படி பார்க்கும்போது பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாக எதுவுமே இருக்க முடியாதுங்கிற காரணத்தினாலே இதுக்கு பாதகமே இல்லை. ஆக இது சரிதான், பாதகமே இல்லாத ஒரு ஞானத்தை பிரமாணம்னு ஒத்துக்கிறோம். ஆக இது பிரமாணம்னு ஒத்துண்டாகணும். ஆக இதை அனுசரித்துதான் ஸ்ருதியை மாத்திக்கணும்னு அவருடைய அபிப்பிராயம். சித்தாந்தி என்ன சொன்னார்னா, இல்ல பாதகம் இல்லேன்னு இன்னும் தீர்மானம் பண்ண முடியாது. ஏன்னா பிரத்யக்ஷம் பிரமாணம்ங்கிறது நிச்சயம் ஆயிருந்தால் அப்ப அதுக்கு விருத்தமான இன்னொரு பிரமாணம் பிரவர்த்திக்காதுங்கிறது வாஸ்தவம். ஆனால் இந்த பிரத்யக்ஷம் இன்னும் பிரமாணம்னு சித்திக்கவே இல்லை, தீர்மானம் செய்யப்பட்டது ஆகல. எப்படி தீர்மானம் பண்ணினேங்கிறத பார்க்கணும். இப்ப பார்க்கிற சமயத்துல அந்த வஸ்து இருக்குங்கிறதான் பிரத்யக்ஷம் காமிச்சு கொடுக்கும். அடுத்த க்ஷணத்துல அது வஸ்து இருக்குமா இருக்காதாங்கிறதுக்கு இப்ப வரக்கூடிய பிரத்யக்ஷம் பிரமாணம் ஆகாது. ஏன்னா பிரத்யக்ஷம் வர்த்தமான மாத்திர கிராகி. இப்ப இருக்கு அது சொல்லலாம், இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு என்ன இதுக்கு சொல்ல தெரியாது. அப்ப இந்த பிரத்யக்ஷத்தை வச்சுட்டு 3 காலத்திலுமே நான் பார்த்த இந்த வஸ்துவுக்கு பாதிப்பு கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? முடியாது. ஆக ஸ்ருதி அப்புறம் பிரம்ம சாட்சாத்காரம் வருது. எத்திரஹி துவைதமிவ பவதி தத் இதரம் பஷ்யதி எத்திரத்வஸ்ய சர்வம் ஆத்மனிவா பூத் தத் கேன கம் பஷ்யே தத் கேன கஞ்சிக்ஹே. அப்புறம் இந்த மாதிரி துவைதமே நது தத் த்விதீயமஸ்து அஸ்தி ததோன்யத் விபக்தம் எத் பஷ்யே. இப்படியாக ஒரு நிலையில துவைதமே இல்லை அப்படிங்கிறத போதிக்கிறது ஸ்ருதி. அப்படின்னா இந்த ஸ்ருதியே ஆத்ம ஜான க்ஷணத்துல துவைத பிரத்யக்ஷம் இல்லை அப்படிங்கிறத போதிக்கிறதுனால இப்ப பார்க்கக்கூடிய பிரத்யக்ஷங்களுக்கெல்லாம் அந்த சமயத்துல பாதம் ஏற்படும்ங்கிறத தீர்மானமாக சொல்லிக் கொடுக்கிறது. ஆக பாவி காலத்துல பாதம் நிச்சயமாக இருக்கிறதுனால இந்த பிரத்யக்ஷத்துக்கு வியாவகாரிக பிராமான்யம் தான் கொடுக்கலாம். இதை வச்சுட்டு ஸ்ருதி அர்த்தத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு வர. அதுக்கு மேல சொன்னார் பூர்வபக்ஷம் என்ன சொன்னார்னா, மேல் கொண்டு பாகம் வருமா வராதான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு சந்தேகத்தின் பேர்ல இந்த பிரத்யக்ஷத்தை அப்பிரமாணம்னு சொல்லி தள்ளுறதுங்கிறது முடியாது சங்கையை வச்சுன்னு சொன்னார். அதுக்கு இவர் சொன்னார், அதுவும் முடியும். இந்த பிரத்யக்ஷத்துக்கு மேல் கொண்டு பாகம் வரும்னு தீர்மானம்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ஸ்ருதி பிரத்யக்ஷத்தை வச்சுட்டு ஸ்ருதியை வச்சுட்டு தீர்மானம் ஆகலைன்னு வச்சுருந்தோம். அதுவும் ஒரு சந்தேகமாக இருந்ததுன்னு வச்சிருந்தால் கூட இந்த பிரத்யக்ஷத்தினுடைய பிராமான்யத்துக்கு அதுவே ஒரு குறையா இருக்கு, தீர்மானம் பண்ணல. ஏன்னா அடுத்தபடி என்ன இது பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறது தீர்மானம் இல்லை. சங்கையை வச்சுட்டு பேசிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவர் பல பிரகாரங்கள்லாம் சொல்லி வந்தா, பிரத்யக்ஷத்தை பாதிக்கக்கூடியதாக நீ எந்த ஞானத்தை சொல்றியோ, பிரம்ம சாட்சாத்காரம்னு சொல்றீங்க, அந்த சாட்சாத்காரத்துக்கு பிரத்யக்ஷத்தை பாதிக்கக்கூடிய சக்தியே கிடையாது. ஏன்னா ஒரு பாதகமான ஞானத்துக்கு எந்தெந்த யோகியதைகள் தேவையோ அந்த யோகியதைகள் எதுவுமே அதுக்கு இல்லை. அதை வச்சுட்டு இதை பாதிப்பு சொல்றது மகா தப்புன்னு அவர் வரிசையா பல யுக்திகள் சொல்லிட்டு வந்தார். இவர் சொன்னார், எல்லா யோகியத்தையும் அதுக்கு இருக்கு, அந்த ஞானம் பிரத்யக்ஷத்தை நன்னா பாதிக்கலாம். கடைசியில் என்ன கேள்வி கேட்டார்னா, சாட்சி பிரத்யக்ஷத்தை போய் எதுவாவது பாதிக்க முடியுமா? ஏன்னா ஒரு ஞானம் பாதிக்கப்படுறதுன்னு சொன்னா அதுதான் தப்பான ஞானம்னு சொல்றது இல்லையா? பிரமம் பிராந்தி அப்படின்னு சொல்றது. பிராந்தின்னு சொன்னா நிச்சயமாக அதுக்கு காரணம் ஒரு தோஷம் இருக்கணும். பிரமத்துக்கு எல்லா இடத்துலையும் பிராந்தின்னு சொன்னா உடனே அதுக்கு ஒரு தோஷம் இருக்கணும். தோஷம் இல்லாமல் வரக்கூடிய ஞானத்தை பிராந்தின்னு சொல்லவே முடியாது. தோஷஜன்யம் ஞானம் சமஹா அப்படின்னு சொல்லலாம். இப்போ சாட்சி பிரத்யக்ஷம் இருக்கு, இது சாதாரணமான பிரத்யக்ஷம் போல உற்பத்தி ஆகக்கூடிய பிரத்யக்ஷம் இல்லை, அந்தந்த இந்திரியங்கள்னால உண்டாகிற பிரத்யக்ஷம் இல்லை. இது நித்திய சைதன்ய ஸ்வரூபம். அப்ப இதுக்கு ஏதாவது தோஷம் சொல்ல முடியுமா? தோஷமே கிடையாது. அப்ப தோஷமே இல்லாததுனாலே நிர்தோஷமாக இருக்கிறதுனாலே சாட்சி பிரத்யக்ஷம் எதை சொல்றதோ அதை அப்படியே நாம கிரகிக்கணும். அதுல தப்பு சொல்ல முடியாது. சாட்சி பிரத்யக்ஷம் இப்ப என்ன சொல்றது, இந்த ஞானத்தை பிரமாணம்னு எடுத்து காமிக்கிறது பிரத்யக்ஷத்தை, அது போதுமே.
பிரத்யக்ஷத்தினால பார்த்தது சரிதான்னு உங்களுடைய சாட்சி சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அது பிராமாண்யம் சிந்திச்சாச்சு, இதுக்கு மேல எதுவுமே கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு அதுக்கு இவர் சொன்னார், சாட்சிங்கிறது வாஸ்தவமா தோஷஜன்யம் இல்லை, அது நித்திய சைத்தன்ய ஸ்வரூபம், இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அத பிரமாணம்னு நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாதுன்னு கேட்டா, அது தப்பானதையும் காமிச்சு கொடுக்கும், சரியானதையும் காமிச்சு கொடுக்கும். சரி தப்பு ரெண்டையுமே சாட்சி பிரகாசப்படுத்தின்றது. அதனால இது சரியானதாக பண்றதா இல்லையான்னு சொல்ல முடியாது. இப்ப அது எதை காமிய சம்பந்தம் பிரகாசம். அது மாத்திரம் இல்லை, எப்போ அந்த சாட்சி விஷயத்தை பிரகாசப்படுத்துறதுன்னு சொன்னா அது ஒரு அந்தஸ்கரண விற்த்தியோட சேர வேண்டியது. அந்த விஷயாகாரமாக அந்தஸ்கரணத்துல ஒரு விற்பி ஏற்பட்டு அந்த விற்த்தியில பிரதிபலிக்கக்கூடிய அந்த சாட்சி தான் அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறது. அப்படி இல்லாட்டா அந்த சைதன்யத்துக்கும் விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, அசங்கமாக இருக்கு, அது விஷயத்தை பிரகாசப்படுத்தாது. இப்ப சாட்சிங்கிறது தோஷஜன்யமாக இல்லாவிட்டாலும் அதுக்கு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விற்பி இருக்கே, அது தோஷத்தினால வந்திருக்கலாமே. அவித்யா தோஷம் எத்தனையோ தோஷங்கள்னால வரலாம். ஆக அது தோஷத்தினால வந்திருக்கிறதுனால இந்த சாட்சியையும் நம்ப முடியாமல் போகுது. ஆக சாட்சி பிரத்யக்ஷத்தை நம்ப முடியாதுன்னு இப்ப கொண்டு வந்தாரு. ஏற்கனவே கூட இது விவரணத்திலே சொல்லியிருக்காரு. சாட்சியால இது மாதிரி தெரிகிறது அப்படின்னு சொன்னா அது பிரமாணம்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சாட்சி பிராந்தியையும் காமிச்சு கொடுக்கும். அதான் இருக்குங்கிறத மாத்திரம் எனக்கு பிராந்தி ஏற்பட்டது அப்படின்னு எப்படி தெரியுதுன்னா சாட்சியால தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிராந்தி ஏற்பட்டதுன்னு கூட வேண்டாம், இந்த மாதிரி எனக்கு அந்த அங்க ரஜதம் தெரிகிறது அப்படின்னு எப்படி தெரியுதுன்னா என்னுடைய சாட்சி கண்ணால தெரிகிறது வெறும் ரஜதம், வெளியில இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரிகிறது, அதுக்கு இந்த கண்ணெல்லாம் காரணம், இந்திரியங்கள் மூலமாக அதை தெரிஞ்சுக்கிறேன். ஆனா அது தனக்கு தெரிகிறதுங்கிற விஷயத்துக்கு இது பிரமாணம் இல்லை. விஷயம் தெரிகிறதுங்கிறதுக்கு அது பிரமாணம், ஆனா தெரிகிறதுன்னு தெரியறதோ இல்லையோ, எனக்கு தெரிகிறதுன்னு ஞானம் ஏற்படுறதுக்கு தான் அந்த பிரமாணங்கள்லாம் உபயோகம். அந்த ஞானம் எனக்கு தெரியணுமே, எனக்கு தான் தெரிகிறது அப்படின்னு அது தெரியறதுக்கு சாட்சி காரணம், சாட்சியாலதான் அது தெரியுது. அப்போ அந்த சாட்சி என்ன சொல்லுன்னு சொன்னா, இந்த ஞானம் வந்திருக்கு அவ்வளவுதான், இந்த மாதிரி ஒரு ஞானம் வந்திருக்கு, சக்ஷுரேந்திரியத்தால் இந்த மாதிரி ஒரு வெள்ளியாக தெரிகிறது அப்படிங்கிறது மாத்திரம் தெரிவிக்குமே தவிர அது தெரியறது சரியா தப்பா இந்த விஷயத்துல அந்த மாத்வாளுக்கும் அத்வைதிகளுக்கும் சாட்சி விஷயத்திலேயே பெரிய தகராறு இருக்கு. அவ என்னத்தையோ சாட்சின்னு சொல்றா, இவா ஒரு சாட்சி சொல்றாங்க. அதான் சாட்சி சப்தார்த்தத்திலேயே ரொம்ப தகராறு இருக்கு. மாத்வாள் சாட்சின்னு சொல்லி ஒரு இந்திரியம்னு கனெக்ட் பண்றா, அதுதான் ஞானத்தினுடைய பிராமாண்யத்தை தெரிவிக்கிறதுன்னு சொல்றா. இங்கே அந்த மாதிரி சாட்சிய இந்திரியத்தை சேர்த்துக்கல. சாட்சிங்கிறது ஆத்மஸ்வரூபம் சைதன்யம் அப்படின்னு வச்சுருக்கா. ஆக ரெண்டு பேரும் பேசுறது பாஷையிலேயே வித்தியாசம் இருக்கு. அவர் என்ன வச்சுட்டு பேசுறாரு, என்ன வச்சுட்டு அவர் புத்தகத்துல பார்த்தாக்க சாட்சின்னு அவ ஒரு சாட்சி சொல்லிட்டு இருக்கா, அந்த சாட்சிய ஒரு இந்திரியமாக சொல்றா. அப்பேற்பட்ட வஸ்துவுக்கு இந்த வேதாந்தத்துல இடமே இல்லை. இந்த நான் அஞ்சு இந்திரியங்கள் பாக்கிய இந்திரியங்கள் இருக்கோ இல்லையோ, இதை தவிர வேணும்னா மனசை ஒண்ணுன்னு சொல்லிக்கலாம். இதை தவிர இந்திரியங்கள்ல ஒரு சாட்சின்னு ஒரு இந்திரியம் அப்படின்னு இங்க கிடையாது, யாருக்குமே தெரியாது, வேதாந்தத்துல எங்கேயும் இல்லை. ஆனா இப்படி ஒரு வஸ்து அவா வச்சு பேசுறா, அதனால பல விஷயங்கள் தெரிகிறது. அந்த சாட்சி இங்க இல்லை. இப்படியாக சொன்னார். இதுக்கு மேல இப்போ புதுசா ஆரம்பிக்க வேண்டியது வேற யுக்திகள், எத்தனை சொல்ல முடியுமோ அத்தனை யுக்திகளையும் சொல்லிடுறார் இந்த பிரத்யக்ஷத்தை பிரபலமாக்கிறதுக்கு. ஆக பிரத்யக்ஷத்தை பிரபலமா ஆக்கியாச்சுன்னா ஸ்ருதியை நாம தானா மாற்றிக்கிடுங்கிற அர்த்தம் கிடைச்சு போகும்னு அவருடைய அபிப்பிராயம். இப்ப இன்னொரு யுக்தி சொல்றாரு. இப்ப சொன்ன யுக்தியெல்லாம் விட்டுருவோம், பிரத்யக்ஷத்துக்கு நான் சொன்னதை விட்டுருவோம். நான் ஒரு புது யுக்தி சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்னு கேட்டா, இந்த பிரபஞ்சத்தை பொய்ன்னு சொல்லக்கூடிய பிரமாணம் எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவேன்? அத்வைத ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவேன். அப்படிதானே? அதாவது ஸ்ருதி பிரபஞ்சத்தை பொய்ன்னு சொல்லக்கூடியது. ஸ்ருதியை விட்டா வேற எந்த பிரமாணமும் இல்லை, இதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்லக்கூடிய பிரமாணம் எது? நிறைய சொல்லலாம். இப்போ
பிரத்யக்ஷம் அனுமானம் எல்லாத்தையும் ஸ்ருதியும் சொல்றது. ஸ்ருதியும் துவைத்தத்தை எடுத்து சொல்லுது. எப்படின்னு சொன்னா அத்வைத ஸ்ருதியை விட்டுட்டு பாக்கி எல்லா ஸ்ருதியும் துவைத்த ஸ்ருதி தானே. கர்மகாண்டத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பிரமாணம் ஸ்ருதி. அப்போ கர்மகாண்டம் பூரா ஒரு கர்மாவை விதிக்கிறது, ஒரு கர்மாவை நிஷேதிக்கிறதுன்னு சொன்னா இந்த துவைத்தம் இல்லாமல் நம்ம ஒன்றும் நடக்காது. ஒரு கர்த்தா பல சாதனங்களை கொண்டு பல ரித்துக்களை கொண்டு ஒரு கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி அந்த கர்மாவுடைய பலனை அடையணும்னு சொன்னா துவைத்தம் இல்லாமல் இதெல்லாம் எப்படி வரும்? அதனால அதுவும் ஸ்ருதி தானே. அப்போ பிரத்யக்ஷத்துக்கு துவைத ஸ்ருதி சம்வாதகம்னா சப்போர்ட் பண்றது. இப்படி பண்ணும்போது ஒரு ஸ்ருதியோடு ரெண்டு ஸ்ருதின்னு பார்க்கும்போது அத்வைத ஸ்ருதி துவைத ஸ்ருதி இது ரெண்டுக்கும் ஒரு சமானமான பிராமான்யத்தை நாம கொடுத்தாகணும். அப்ப நான் இப்ப என்ன யுக்தி சொல்றேன்னு சொன்னா இந்த பிரத்யக்ஷத்தை அத்வைத ஸ்ருதியால பாதிக்க முடியாது. ஏன்னா ஸ்ருதியே இதுக்கு சப்போர்ட் பண்றது. அதுதான் இப்ப ஆரம்பிக்கிறார். நச்ச பாதக துல்லியமானதாக துவைத ஸ்ருதி சம்வாதி துவைத பிரத்யக்ஷம் கதம் பாத்தியம் இது வாக்கியம். இடம் கிடைச்சிருக்க பாதகமாக நீ சொல்லக்கூடியது அத்வைத ஸ்ருதி. பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாக சொல்லக்கூடிய ஸ்ருதி அத்வைத ஸ்ருதி. அந்த ஸ்ருதிக்கு துல்லியம் சமமான பிராமான்யம் உள்ளது துவைத ஸ்ருதி. ஒரே ஸ்ருதி தானே. ஸ்ருதின்னு சொன்னா அதுவும் சேர்ந்துதானே, எல்லாம் சேர்ந்துதான் ஸ்ருதி. அப்ப அதுக்கு சமமான மானதாக துல்லியமானதாக சமானமான பிராமான்யத்தை கொண்டது எது? துவைத ஸ்ருதி. அந்த துவைத ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் சம்வாதம் இருக்கு. இதுவும் துவைதத்தை சொல்றது, அதுவும் துவைதத்தை சொல்றது. அப்ப அதுக்கு சம்வாதியா இருக்கக்கூடிய இந்த பிரத்யக்ஷம் இது எப்படி பாதிக்கப்படலாம்? இதுக்கும் பிராமான்யம் கிடைச்சதே, ஸ்ருதியே இதுக்கு இந்த கட்சியில இருக்கு. இன்னும் இப்படி பார்த்தோம்னா ஏற்கனவே அவர் ஒண்ணு சொன்னார், துவைதத்தை மித்தியன்னு சொல்றதுக்கு ஒண்ணுதான், கொஞ்சம் ஸ்ருதி, எல்லாம் நிறைய ஸ்ருதி இல்லை. ஆனா சத்தியம்னு சொல்றதுக்கு இதை விட நிறைய ஸ்ருதி இருக்கு. மற்ற பிரமாணங்கள் எல்லாமே சத்தியம்னு சொல்றதுக்கு இருக்கு. அதனால சத்தியம்னு சொல்றதுக்கு தான் பலம் ஜாஸ்தி. பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்றதுக்கு நிறைய பிரமாணம் இருக்கு, அதுக்கு ஒரே ஒரு பிரமாணம் தான் அப்படின்னு சொன்னார். ஒரு பதில் என்ன சொல்றார்? துவைதஸ்ய பிரத்யக்ஷாதி லௌகிக மான சித்தத்வேன தத்போதக ஸ்ருதேஹே அனுவாதகதையா பலவதஜ்ஞாத ஸ்வார்த்த தாத்பர்யக அத்வைத ஸ்ருதி சாம்யாம் பாவா. சித்தாந்தி சொல்றார், அத்வைத ஸ்ருதி பிரபஞ்சத்துக்கு பாதகம்னு சொன்னேன், நீ இன்னொரு ஸ்ருதிய இந்த பிரத்யக்ஷத்துக்கு சகாயமாக எடுத்து காமிக்கிறேன், ரெண்டும் சமானமான பிராமான்யம் உள்ள ஸ்ருதின்னு சொல்ற, அங்க நான் ஆட்சேபிக்கிறேன். அத்வைத ஸ்ருதிக்கு இருக்கிற அந்த பிராமான்யம் துவைத ஸ்ருதிக்கு இல்லை. நீ சொல்றேன் இல்ல ஒரே வேதம் தானே, ஒரே வேதம்னு சொல்லிட்டு இதுக்கு அதுக்கு உள்ள பிராமான்யம் இதுக்கு இல்லைன்னு சொன்னா ரொம்ப தப்பா போயிடுமே. ஏன் என்ன பிராமான்யம்ங்கிறத சொல்றீங்க, எந்த அம்சத்துல பிராமான்யம் அப்படிங்கிற விஷயத்தை இப்ப சொல்லணும். அதாவது கர்மகாண்ட ஸ்ருதியை நீங்க எடுத்துக்கும் போது கர்மாவை விதிக்கிறதுக்கு பல துவைத்தங்கள் வேணுங்கிறது அவசியம்தான். இது இல்லாமல் கர்மாவை அனுஷ்டானம் பண்ண முடியாது, அது சொன்ன விஷயத்தை அனுஷ்டிக்க முடியாது, வாஸ்தவம். ஆனால் அந்த ஸ்ருதி இந்த பேதம் எல்லாம் சத்தியம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பேதத்தை எடுத்துட்டு அது கர்மாவை அனுஷ்டானம் பண்ண சொல்றது. இப்ப விரீஹிபிர் யஜேத அப்படிங்கிற இந்த ஸ்ருதியானது விரீஹியை கொண்டு யாகத்தை செய்யி அப்படின்னு விதானம் பண்றது. அப்ப விரீஹினா என்னன்னு அது சொல்லி கொடுக்க வரல, நமக்கு தெரிஞ்ச விரீஹியை கொண்டு, விரீஹிங்கிறது இவனே தெரிஞ்சுக்கலாம், விரீஹினா என்னன்னு அதுகிட்ட கேட்டாங்க இப்ப தெரிய வராது, நமக்கு தெரிஞ்ச விரீஹியை கொண்டு யாகத்தை பண்ண சொல்றது. தத்னா ஜுஹோத்தின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்ச ததி, அதை வச்சுட்டு யாகம் பண்ண சொல்றது. அது போல இது கர்த்தா போக்தா பலம் கர்மா சாதனம் இந்த பேதங்கள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நமக்கு வேற விதமா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் அதை அப்படியே எடுத்துட்டு அனுவாதம் பண்ணி இந்த பலத்துக்காக இந்த யாகம் அப்படின்னு சாத்திய சாதன பாவ சம்பந்தத்தை மாத்திரம் அது தெரிஞ்சிருக்கு.
நமக்கு பாக்கி எல்லாம் அதுல தெரியும். இந்த யாகம் பண்ணினா என்ன பலம் வருங்கிறது தான் நமக்கு தெரியாது. இந்த பலம் வேணும்னு சொன்னா என்ன காரியம் பண்ணணுங்கிறது தெரியாது. அந்த ஒரே ஒரு அம்சத்தை போதிக்கிறதுக்காக கர்மகாண்ட ஸ்ருதி வருதே தவிர இதுக்கு இந்த சாதனம்ங்கிற பேதங்கள்லாம் இருக்கு, இந்த பேதங்கள்லாம் சத்தியம்னு சொல்றதுக்காக அது வரல. அதுக்கு அது தாத்பரியமே இல்லை. அப்ப என்னாச்சு, அனுவாதகம்னு அந்த அம்சத்துல அந்த ஸ்ருதியை சொல்றது. அனுவாதம்னு சொன்னா பிரத்யக்ஷாதி லௌகிகமான சித்தத்வேனா துவைதஸ்ய, இந்த பேதம்ங்கிறது பிரத்யக்ஷாதி லௌகிக பிரமாணத்தினாலேயே சித்தமாக இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு. தெரிஞ்ச இந்த பேதத்தை அனுவாதம் அப்படியே எடுத்துட்டு தெரியாத ஒன்றை தெரிவிக்கிறதுக்காக அந்த ஸ்ருதி வருது. தெரியாத அம்சம் அந்த பலத்துக்கும் அந்த சாதனத்துக்கும் உள்ள சாத்திய சாதன பாவம், அதை தவிர பாக்கி எல்லாம் தெரிஞ்ச அம்சம். தெரிஞ்ச விஷயத்துல எப்போதுமே ஸ்ருதிக்கு பிராமாண்யம் கிடையாது. ஏன்னா அப்பிராப்தே சாஸ்திரம் அர்த்தவத்துன்னு ஒரு நியாயம். பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னால எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாதோ அதை தெரிவிக்கிறதுக்காகத்தான் சாஸ்திரம் பண்ணணும். இல்லாட்டா அதுக்கு ஒரு சார்த்தக்கியம் இல்லை. அதனால நமக்கு தெரியாத அம்சம் எது? அங்க கதினா என்னன்னு தெரியாதா, வேகினா என்னன்னு தெரியாதா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது ரெண்டும் வெவ்வேறுன்னு தெரியாதா, இதை சொல்றதுக்காக வரல. இந்த கர்மா இந்த பலத்துக்கு சாதனம்ங்கிறது தெரியாது, அதை மாத்திரம் சொல்லிக் கொடுக்குறது. பாக்கி எல்லாம் தெரிஞ்ச விஷயத்த அப்படியே அனுவாதம். ஆக அந்த துவைத விஷயத்துல அந்த ஸ்ருதிக்கு தாத்பரியம் இல்லாததுனாலே பிராமாண்யம் இல்லை. ஆனா அத்வைத விஷயத்துல அந்த ஸ்ருதிக்கு பூர்ணமான தாத்பரியம் இருக்குங்கிறது தாத்பரிய லிங்கங்களை கொண்டு நிர்ணயம் பண்றதுனால இதுக்கு துல்லியமாக துவைத ஸ்ருதியை பிரமாணமாக எடுத்து காமிக்க முடியாது. காரிய அகாரிய வியவஸ்திதோ அப்படிங்கிற இடத்துல எது செய்யணும் எது தவிர்க்கணும்ங்கிறது தான் காரிய வியவஸ்திதி, அகாரிய வியவஸ்திதிங்கிறது. இங்கேயும் எதை செய்யணும்னு சொல்றதுன்னு சொன்னா இந்த பலத்தை அபேட்சித்து இது செய்யணும், இந்த பலம் வேணும்னா அதுக்கு சாதனம் இது அப்படின்னு தெரிவிக்கிறது சாஸ்திரம். சாஸ்திரம் எதை செய்யாதேன்னு சொல்றதோ அதுக்கு பலம் துர்க்கம். சாஸ்திரம் எப்போதுமே ஒரு மனுஷனை செய்யாதேன்னு சொல்றத பலாத்காரமாக சொல்றது இல்லை. இந்த பல இதை பண்ணினா நல்லது, இதை பண்ணினா கெட்டது, அவ்வளவு மாத்திரம் தெரிவிக்கிறது. இதை பண்ணினா கெட்டதுன்னு சொன்னா அவன் தானா நிறுத்திக்கணும். இதுக்காக சொல்றதுன்னா அவன் செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கா. இதை செஞ்சா இதை செய்ய வேண்டாம், செஞ்சால் தோஷம், இதை செய்யணும், செஞ்சால் இந்த பலம் வருது. இதுதான் விதி நிஷேதத்தினுடைய ஸ்வரூபம். இப்ப இது இல்லாமல் நாம நம்மளுடைய புத்தியால இந்த சாத்திய சாதன பாவத்தை தீர்மானம் பண்ண முடியாது. இந்த காரியம் நல்லத்தை கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமா அப்படிங்கிறது நமக்கு பல இடத்துல தெரியாது போயிடும் இல்லையா? இப்ப இந்த அர்ஜுனன் பண்ற தர்ம யுத்தத்தினால யுத்தம் அவனுக்கு நல்லத்தை கொடுக்குமா இல்ல கெட்டதை கொடுக்குமான்னு அவனுக்கே தெரியல. அப்படித்தானே அந்த அந்த இடத்துல இது என்ன ரொம்ப தப்பு வரும், நிறைய தப்பு வரும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லிட்டு வரான். இதனால ரொம்ப கஷ்டம் இருக்கு, தர்மத்துக்கு ஹானி வருது அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்போ அவர் சொல்றார், இல்ல நீ பாக்குற இது தப்பு. அந்த இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்றதோ அந்த மாதிரி செய்யணும். சாஸ்திர திருஷ்டிங்கிறது இந்த திருஷ்டியை விட அதாவது பிரமாணம். அதனால தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரி விவஸ்திதோன்னு சொன்னா லௌகிக திருஷ்டியில உங்களுக்கு இந்த சாதனம் இதை பண்ணினால் தோஷம் வரும் போல தெரிகிறது. சாஸ்திர திருஷ்டியில அது தோஷம் இல்லைன்னு தெரியுதுன்னு சொன்னா அப்ப சாஸ்திரம் தான் பிரமாணம். இது காரியம் இது அகாரியம்னு தீர்மானம் பண்றதுக்கு சாஸ்திரம் பிரமாணமாக இருக்கு. இங்க அப்படி அதனால இங்க ஒண்ணும் விரோதம் இல்லை. அதுவும் இந்த பலசாதனத்துவ அம்சத்தை வச்சுதான். ஏன் ஒரு வஸ்து ஒரு பொண்ணு காரியம் அப்படின்னு கேட்டா அது நல்லத்தை கொடுக்கறதா இருந்தால், நல்ல பலத்தை கொடுக்கறதா இருந்தால் அது நாம செய்ய வேண்டிய காரியம், கெட்ட பலத்தை கொடுக்கறதா இருந்தா செய்ய வேண்டாத காரியம். அப்ப அந்த பலத்துக்கும் இதுக்கும் உள்ள ஒரு காரியகாரண பாவம் இருக்கு, சாத்திய சாதன பாவம். இதை சொல்லி கொடுத்து அந்த சாஸ்திரமானது நமக்கு பிரவருத்தியையோ நிவர்த்தியையோ ஏற்படுத்துறது. அந்த அம்சத்துல அதுக்கு பூர்ணமா பிராமாண்யம் இருக்கு. பிரத்யக்ஷாதி லௌகிகமான சித்தத்வேன துவைதஸ்ய தத்போதக ஸ்ருதேகே அனுவாதகத்தையா. அப்ப அந்த துவைதாம்சத்துல அந்த ஸ்ருதி அனுவாதம்னு சொல்லிட்டார். பலவத் அஜ்ஞாத ஸ்வார்த்த தாத்பர்யக அத்வைத ஸ்ருதி சாமியாபாவா. அத்வைத ஸ்ருதிக்கு இது சமமாகாது. ஏன் ஸ்ருதி சமமாகாதுன்னு சொன்னா இந்த விஷயம் எந்த அந்த அத்வைத ஸ்ருதியானது எந்த ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறதோ,
இந்த இதுல அஜ்ஞாதத்துவம் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி தெரியாதது, எந்த பிரமாணத்துக்கும் விஷயம் இல்லை, அதனால அஜ்ஞாதமாக இருக்கு, பலவத்தாக இருக்கு, மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, பரமானந்த ரூபமாக இருக்கு, அதனால பலவத்தாக இருக்கு, அபாதிதமாகவும் இருக்கு. இதுக்கு பாதியம் எதுவுமே இல்லை. அப்ப 3 அம்சம் இருக்கு. அஜ்ஞாதம், இதுக்கு முன்னாடி வேற பிரமாணத்தினால தெரியாதது, வேற எந்த பிரமாணத்தினாலையும் பாதிக்கப்படாதது, இங்க பாதிக்கவே முடியாது ஆத்மஸ்வரூபத்தைன்னு நிறைய நிரூபணம் பண்ணிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அது பலவத்தாக இருக்கு இல்லையா? 3 சேர்றது, அப்பேற்பட்ட ஞானத்தை உண்டு பண்றது அத்வைத ஸ்ருதி. இதுதான் பிரமாணத்துகள் என்ன லட்சணம்னு கேட்டா, பிரமா லட்சணம் அஜ்ஞாத அபாதித பலவதர்த்த போத ஜனகத்துவம் பிராமாண்யம், பலவதர்த்த போதத்துவம் ஞானத்துவம் பிரமாத்துவம். இதுதான் பிரமாவுக்கு பூர்ணமான ஒரு லட்சணம். இதுல ஒரு அம்சத்தை கட்டி விட்டாக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிராமாண்யம் குறையும். இங்க எப்படி ஆறுதுன்னு சொன்னா, துவைத ஸ்ருதி இது வேற அது வேறேன்னு சொல்றதுக்கே அவன் ஸ்ருதி காமிப்பான். துவாசுபரண்ணா கைஜா சகாயா ஈஸ்வரன் வேற ஜீவன் வேற அப்படின்னு சொல்றது, ரெண்டுன்னு சொல்றதோ இல்லையோ, இந்த இதை வச்சுட்டே அவன் காமிச்சா இங்க நாம என்ன சொல்லணும், இதுதான் தெரியுமே, எல்லாருக்குமே தெரியுமே இந்த விஷயம். ஈஸ்வரஹா, நீ ஈஸ்வரனா அப்படின்னு கேட்டா இல்லேன்னு யாரு வேணாலும் சொல்லிடுவாளே இல்லையா? தெரிஞ்சுதானே சொல்ற. அப்ப இது தெரியுறது, எல்லாருக்கும் தெரியுது. அப்ப இந்த அம்சம் அஜ்ஞாதமாக இல்லை, இது அஜ்ஞாதம் இல்லை. அப்போ இதை தெரிஞ்சின்றால் என்ன பலம்னு சொல்லியிருக்கோ சொல்லல. இப்படி சொல்லிட்டு அடுத்த வரியில சாதுபர்ணா கைஜாகசாயா எல்லாம் சொல்லிட்டு தயோரண்ய பிப்பலம் சுவாத்வத்தி அனசனன் நன்யோ அபிஜாகசின்னு 2 ஸ்வரூபத்தை சொல்லிட்டு அதோட அந்த மந்திரம் முடியல. சமானே விரக்ஷே புருஷோ நிமக்னா அனீஷயா சோச்சதி முக்கியமானஹா துஷ்டஞ்சதா பட்சதி அந்நியம் நீஷம் சத்திய மகிமானம் இது கீதை சோகா. 2 ஸ்லோகம் சேர்ந்துருக்கு. முதல் இதை மாத்திரம் வச்சிருந்து அர்த்தம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்றதுன்னு பாருங்க. ஒரு விருட்சம்னா சரீரம். இதுல 2 பட்சிகள். ஒரு பட்சி சரீரத்தோடு சேர்ந்து சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது, இன்னொரு பட்சி இறந்த பார்த்துட்டு இருக்கு. இதுதான் முதல்ல சொல்றது. துவாசுபர்ணா கைஜாதகாயா சமானம் விருட்சம் பரிஷத்வஜாதே தயோரண்ய பிப்பலம் சுவாதுவத்தி அனசனன்னும் அபிஜாதி. இதுல இருந்து இவன் என்ன கண்டுபிடிச்சான்னா, பாத்தியா, இதுல ஒண்ணு ஜீவன் ஒண்ணு ஈஸ்வரன், ரெண்டு பட்சின்னு சொல்லி எடுத்தோம் இல்லையோ. ஒரு பட்சி ஜீவன் ஒரு பட்சி ஈஸ்வரன் சொன்னா 2ம் தனித்தனியாக இருக்கு, வெவ்வேறாக இருக்கு அப்படின்னு ஸ்ருதியை சொல்லி கொடுத்துருது. பாத்தியான்னு அவன் கேட்கிறான். ஆனா அடுத்தது இதோட முடியல. 2 பட்சி இருக்குன்னு சொன்னா சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால இப்ப அடுத்த இதுக்கு வரும். இந்த இன்னும் ஒரு பட்சி அந்த சரீரத்துல உள்ள கர்மபலத்தை, சரீரத்துல இருந்து கர்மபலத்தை அனுபவிச்சுட்டு இருக்குன்னு சொன்னோமே, அது ஏன் அந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கு தெரியுமோ? விருக்ஷே நிமக்னஹான்னு சொல்லிட்டு இந்த சரீரத்திலேயே அப்படியே மூழ்கி விடுதான். அப்படின்னா சரீரத்தோடு சரீரமாக ஒன்னா விழுத்துவது. அதனால சரீரத்துக்கு வரக்கூடிய சகல சுக துக்கத்தையும் அது அனுபவிச்சுட்டு இருக்கு. அதாவது என்ன காரணம் சொல்றது, சரீரத்தோடு ஒரு தாதாத்மியத்தை அடைஞ்சிருக்கு, அபியாசத்தை அடைஞ்சிருக்கு, அதனால ரொம்ப மோசமான ஸ்திதியில இருந்துட்டு இருக்கு. அனீஷயா சோச்சதி முக்கியமான. இப்ப இதுக்கு நிவர்த்திக்கு ஒரு வழி வேணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருந்து கஷ்ட நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், எதுல இது போய் ஒன்னா மாட்டின்னு இருக்குன்னு கேட்டா சரீரத்துல. இந்த சரீரத்தை விட்டு அந்நியம் தனியாக எப்ப தன்னுடைய இன்னொரு ஸ்வரூபம் இருக்கு. இன்னொரு ஸ்வரூபம்னா சரீர சம்பந்தம் இல்லாத சுத்தமான ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு. அதுதான் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஈசஸ்வரூபம், கேவலம் பஷ்யத்தின்னு. எப்போதுமே இந்த அத்தியாசம் வரும் காலத்துல இது ஒரு சௌகரியம். வஸ்து தன்னுடைய ஸ்வரூபத்தை விட்டு மாறாமலே மாறினதாக தெரியும். இப்ப 2 பட்சின்னு சொல்லப்பட்டது, ஒண்ணு கர்மபலத்தை அனுபவிக்கிறது, இன்னொரு பட்சி வெறும் இருக்கு அப்படின்னா அது ஒரே பட்சி தான் வாஸ்தவத்துல. இந்த சரீரம்ங்கிற இந்த ஒரு உபாதியில தாதாத்மிய அத்தியாசத்தை அடைஞ்சதுனால கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி ஒரு பட்சியும், வாஸ்தவத்துல அதனுடைய ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு, அது கஷ்டப்படாமல் சுகமாக இருக்கிற மாதிரியும், இப்படியாக 2 பட்சியாக முன்னாடி வர்ணிச்சு அடுத்த பட்ச வரத்துல என்ன சொல்றாருன்னா, எப்ப தன்னுடைய ஸ்வரூபத்தை தனியாக பிரிச்சு தெரிஞ்சு விடுறதோ அந்த பட்சி, அப்ப என்ன ஆகுறது,
அந்நியமீஷம் எதா பசியதி தஸ்ய மகிமானம் இது வீடு. இந்த பார்த்த மாத்திரத்திலேயே, தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்ற மாத்திரத்திலேயே அந்த இன்னொரு பக்ஷி சொன்னேனே பரமாத்மான்னு நீங்க சொன்னாலே, அந்த பரமாத்மாவுடைய மகிமையை இதுவே அடைஞ்சு விடுறது. அப்ப என்னாச்சு, அந்த பரமாத்மா ஜீவாத்மாங்கிற பேதம் போனாதானே அந்த பரமாத்மாவுடைய மகிமையை இது அடைஞ்சதுன்னு சொல்ல முடியும். இல்லட்டா பரமாத்மாவுடைய மகிமை பரமாத்மாவை சேர்ந்தது, இவனுடைய மகிமை இவனுடைய சேர்ந்தது, அந்த மகாத்மா இங்க வர முடியும். அதனாலே அஸ்ய மகிமானம் இது வீதசோகான்னு சொன்னதுனாலேயே அந்த ஸ்ருதி என்ன சொல்றது, இங்க ரெண்டு பட்சியாக வந்தது அந்த சரீரத்தோடு தாதாத்மியங்கிற அத்தியாசம் வந்ததுனால ஒரு பட்சியும், வெறும் நிஜமான ஸ்வரூப அத்தியாசம் இருந்தாலும் நிஜமான ஸ்வரூபத்துல ஒரு பட்சியும் சொல்லிதான் கனெக்ட் பண்ணி ரெண்டுன்னு சொல்றது. பேதத்தை சொல்லவே இல்லை. ரெண்டு முகம் அப்படின்னு சொல்றச்ச ஒருத்தனுக்கு கண்ணாடியில தெரியற ஒரு முகம், கழுத்துல இன்னொரு முகம், சரீரத்துல தெரிய ரெண்டு முகம்னு எப்படி ரெண்டு முகம் சொல்றோமோ அந்த மாதிரி சொல்றது. சரீரத்தோடு தாதாத்மிய பாவத்தை அடைஞ்ச ஒரு பட்சி ஒரு சைத்தன்யம், அப்படி அடையாத அது பிராந்தியானத்தால நிஜமாக இருக்கக்கூடிய இன்னொரு சைத்தன்யம்னு வச்சுட்டுதான் அங்க ரெண்டுன்னு பேசணும். அதை வச்சுட்டு நீங்க ரெண்டுக்கும் பேதத்தை சொல்லியிருக்கேன்னு சொல்ல முடியாது. ஆக பேதத்தை சொல்றதுக்கு எந்த ஸ்ருதியும் காமிக்க முடியாது, அதனுடைய தாற்பயத்தை பார்க்காம சொல்ற விஷயம். அதனால இருந்தாலும் அந்த பேதத்தை தெரிவிக்கிறதுக்காக இந்த ஸ்ருதி வந்ததாக நினைக்கப்படாது. ஏன், இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு, இது அஜ்ஞாதம் இல்லை. அதனால நீங்க எந்த பேத போதக ஸ்ருதி எடுத்தாலும் அது அஜ்ஞாதார்த்த போதகமாக சொல்ல முடியாது. ஆனா அத்வைத ஸ்ருதி எடுத்தீங்கன்னா அது அஜ்ஞாதார்த்த போதகம். அப்ப எந்த விஷயம் தெரியலையோ அதை தெரிவிக்கிறதுக்கு தானே ஸ்ருதி வந்தது, அதுல தானே அந்த ஸ்ருதிக்கு தாத்பரியம் சொல்லணும். ஆக அத்வைத ஸ்ருதி பூர்ணமான தாத்பரியத்தை உடையதாக இருக்கிறதுனால வேற ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்ட அந்த பேத ஸ்ருதியில அந்த தாத்பரியம் இல்லாததுனால இதை விட அதுக்கு பிராமான்யம் ஜாஸ்தி. ஆக ஸ்ருதிக்குள்ள இது பிரமாணம் இது அப்பிரமாணம்னு சொல்ல வரல, அது எந்த தாத்பரியத்துல வந்திருக்குங்கிறத பார்த்து அந்த அம்சத்துலதான் பிராமான்யம் கொடுக்கணும். இதை சொல்றார் முதல்ல. துவைதஸ்ய பிரத்யக்ஷாதி லௌகிக மான சித்தத்வேன தத்போதக ஸ்ருதேஹே அனுவாதகதயா பலவத் அஜ்ஞாதஸ்வார்த்த தாத்பரியக அத்வைத ஸ்ருதி சாமிய அபாவா. அத்வைத ஸ்ருதிக்கு சமமாக துவைத ஸ்ருதிய சொல்ல முடியாது. அப்ப இதனுடைய சகாயத்தை வச்சு என்னத்த பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த கேள்வி கேட்டார், பேதத்தை பூரா ஒழிக்கிறையே, பேதம் எல்லாம் தப்பு, அத்வைதம் தான் தப்பு. பேதம்ங்கிறது தானே அத்வைதத்துக்கு நேர் விரோதி. பேதம் எல்லாமே தப்பு, பாதித்தம், பாதிக்கப்படுறது அப்படின்னு எல்லா பேதத்தையும் இல்லைன்னு சொல்லிட்டு வருகிறது. நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு விஷயத்தை பாதிக்கணும்னு சொன்னால் அந்த பாதக ஞானமே பேதத்தை போதிக்கக்கூடியதாகத்தானே இருக்கு லோகத்துல, இல்லையா? ரஜதம் அப்படின்னு பிராந்தி வந்தது, இது எதை போதிக்கிறது? அபேதத்தை போதிக்கிற ஞானம். அது எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்து அதுவும் ரஜதமும் ஒண்ணு, எதிர்த்தாப்புல இருக்கிறது ரஜதமே தான் அப்படின்னு அந்த பிராந்தி வருது. இதை நிவர்த்தி பண்ணக்கூடிய, இதுக்கு பாதகமா வரக்கூடிய ஞானம் அப்படி இல்லைன்னு சொல்லி பேதத்தை காமிக்கக்கூடியதாக இருக்கு, இல்லையா? அப்ப இது ரஜதமே கிடையாது, ரஜதம் இல்லை அப்படின்னு பேதத்தை தானே தெரிவிக்கிறது, இல்லையா? அப்ப பாதக ஞானம் எந்த விஷயத்தை தெரிவிக்கிறதோ அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? பிராந்தி எதை தெரிவிக்கிறதோ அதை தப்புன்னு சொல்லலாம், பிராந்தியானதுனால. ஆனா பாதக ஞானம் தெரிவிக்கக்கூடிய விஷயத்தை தப்புன்னு சொல்றது தப்பு, அது தப்பு. அதனால பாதக தீ போத்தியம் ந பாத்தியம்னு வச்சுக்கணும். பாதகமான ஞானம் எந்த விஷயத்தை தெரிவிக்கிறதோ அந்த விஷயத்தை சரின்னு ஒத்துக்கணுமே தவிர, சத்தியம்னு ஒத்துக்கணுமே தவிர அதை பொய்ன்னு சொல்லக்கூடாது, பாத்தியமாக அதை வச்சுக்க கூடாது. இதனால என்ன கிடைச்சது? வாஸ்தவம் பேதத்த பாதகதி போத்தியா. நீங்க பாதக ஜானங்கள்லாம் எதை வேணாலும் பாருங்க. முதல்ல பாத்திய ஜானங்கிறது பிராந்தி ஜானம். அதை சொன்னா இதம் ரஜதம், அப்புறம் ஆயம் சர்பா, இதம் ஜலம், இந்த மாதிரிலாம் தானே பிராந்தியை காமிக்கிறேன். எல்லாத்துக்கும் பாதக ஜானம் நாயம் சர்பா, நேதம் ரஜதம், எல்லாம் நான் வருது, இது இல்லை இது இல்லைன்னு. அப்ப என்ன ஆச்சு? எல்லாம் பேதத்தை தெரிவிக்கக்கூடியதாக பாதக ஜானம் இருக்கு. பாதக ஜானம் சொல்லிக் கொடுத்த விஷயம் பொய்யாக இருக்க முடியாது, இருந்தால் அது பாதகமே ஆகாது.
இதான் சொன்ன பேதஷ்ட பாதகதி போத்தியா தயா ஸ்வவிஷயஸ்ய பின்னத்வேனைவ கிரஹா நேதம் ரஜதம் இதுவத்துக்கு அப்புறம் கோடு போடணும், புஷ்டா போடணும், ஏதோ சேர்த்து போட்டிருக்கு, எல்லாமே சேர்த்து. நேதம் ரஜதம்ங்கிற மாதிரி எல்லா பாதக ஞானமுமே அந்த பாத்தியமான ஒரு விஷயத்தை இல்லேன்னு சொல்லி அதனுடைய பேதத்தை காமிக்கக்கூடியதாக இருக்கு. ஆக சர்வ பாதக ஞானத்துக்கும் பேதம் விஷயமாக இருக்கிறபடியாலே அந்த பேதத்தை மித்யான்னு சொல்றது தப்பு. பதில் என்ன சொல்றார்? அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றாரு, அபின்னதையா உதாசீனதையாவா கிரகணே பாதகத்துவ அயோகா. அந்த பாதக ஞானம் அதனுடைய பேதத்தை தெரிவிக்கலேன்னு சொன்னா பாதகமாகவே ஆகாதுன்னு சொன்ன. பேதத்தை தெரிவிக்கலைன்னா இது எதை தெரிவிக்கிறதுன்னு சொன்னதாக ஆகும். அதனுடைய அபேதத்தை தெரிவிக்கக்கூடியதாகவாவது இருக்கலாம், அல்லது பேதம் அபேதம் ரெண்டையும் தொடாமல் பொதுவாக இருக்கிறதாக இருக்கலாம். அப்படி இருந்தால் இது பாதகமாகாதுன்னு நன்னா பார்க்கலாம். பூர்வபக்ஷம் தான். இது ரஜதம் அப்படின்னு பிராந்தி வந்திருக்கு. இந்த பிராந்தியை பாதிக்கணும்னு சொன்னால் நான் இது ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்றேன். இதம் ரஜதம் நான், இது பேதத்தை தெரிவிக்கிறதாக இருக்கு. பேதத்தை தெரிவிக்காத ஞானம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம்? இது ரஜதமே தான் நான் இன்னொரு தடவை சொல்லிட்டேன்னா அப்ப இந்த ஞானம் அபேதத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. இது அதுக்கு பாதிக்குமோ? இது அதை பாதிக்காது. ஏன்னா அதுக்கு இன்னும் திருகத்தை கொடுக்கறது. அதுவே ஏற்கனவே ரஜதம்னு சொல்லக்கூடிய ஞானமா இருக்கு. அதுக்கு நான் இன்னொரு ஞானத்தையும் இதம் ரஜதம்னு சொல்லிட்டேன்னா அது பாதிப்பு இல்லை, இன்னும் திருடமாக்கும் பிராந்திய. அதனால அபேதத்தை தெரிவித்தால் அந்த ஞானம் பாதகம் ஆகாது. சரி, பேதம் அபேதம் ரெண்டையுமே விட்டுருவோம். கடகான வேற எதையோ பாட்டு கடஜானம் வந்ததுன்னா இந்த கடஜானம் இந்த ரஜத ஜானத்துக்கு பாதகமாக இருக்குமோ? அதுவும் ஆகும். ஆக எப்படி இருந்தால் அந்த பாதக ஜானம் பாதக ஜானமாகும்னு கேட்டால் அது ஏற்கனவே சொன்ன விஷயத்தை அப்படியே நிஷேதம் பண்ணணும். அதனுடைய பேதத்தை தெரிவிக்கணும். அபேதத்தையோ இல்ல பேதம் அபேதம் ரெண்டையும் விட்டுட்டு உதாசீனமா ஏதோ ஒரு பதார்த்தத்தையோ தெரிவித்தால் இந்த ஞானம் பூர்வ ஞானத்துக்கு பாதகம் ஆக முடியாது. ஆக எல்லா இடத்திலுமே பாதக ஞானத்துக்கு விஷயம் பேதமாக இருக்கிறபடியால் அந்த பேதத்தை பொய்னு சொல்ல முடியாது. இது பூர்வபக்ஷம். சித்தாந்தம் ந பாதகதியா பேத விஷயத்துவ அனத்யுபகமா. பாதக ஞானத்துக்கு பேதம் விஷயம்ங்கிறதே முதல்ல தப்பு. இவ்வளவு தூரம் பிரசித்தமா சொன்னாரோ இல்லையோ, பேதத்தை சொல்லக்கூடிய அந்த ஞானம் பாதகமே இல்லை அப்படின்னா என்ன நினைக்கிறார்? அப்ப இதம் ரஜதம் நேதம் ரஜதம்ங்கிறது நேதம் ரஜதம்ங்கிற ஞானம் பாதகம் இல்லையா? இல்லைன்னு சொல்லிவிட்டேன். இதம் ரஜதம்ங்கிற இந்த பிராந்திக்கு பாதகம்னா இந்த பிராந்தியை போக்கக்கூடிய ஞானம் எதுனா அதனுடைய உண்மையான தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். இயம் சுக்தி, சுக்தி ஜானம் தான் அந்த ரஜத ஜானம் பிராந்தி ஜானத்தை நிவர்த்தி பண்றதே தவிர இது ரஜதம் இல்லைங்கிற ஞானம் நிவர்த்தி பண்ணாரு. அது பாதக ஜானமே இல்லை. இது சுக்தின்னு தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் ரஜதம் இல்லைங்கிறது சொல்லுவான். இது சுக்தி தான் தீர்மானம் எடுத்துன்னு வச்சுங்களேன். அப்புறம் ரஜதம் இல்லைங்கிறது அப்புறமா சொல்லக்கூடிய விஷயமே தவிர இந்த ரஜதம் இல்லைங்கிற ஞானம் பாதகம்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா நிஜமா பிராந்தி நிவர்த்தி ஆனதாக சொல்ல முடியாது. ஆக எது பாதக ஞானம்னு சொன்னா எந்த விஷயம் தெரியாததுனால அதுல பிராந்தி ஏற்பட்டிருக்கோ அந்த அதிஷ்டான ஸ்வரூபத்தை காமிச்சு கொடுக்கக்கூடிய ஞானம் தான் பாதக ஞானம். அப்போ ஒரு சுக்தி தெரியாததுனால அதை ரஜிதமாக பிரமிச்சிருக்கான் இவன். அப்ப இந்த பிராந்தியை நிவர்த்தி பண்றதுக்கு அஜானத்தை சேர்த்து நிவர்த்தி பண்ணணும் இல்லையா? அஜானத்தை நிவர்த்தி பண்ணணும்னா இது சுக்தின்னு தெரிவிச்சாதான் அது சரியா போகும், இந்த பிராந்தி நிவர்த்தி ஆகும். அப்ப அந்த சுக்தி ஜானம் தான் பாதக ஜானம். இந்த சுக்தி ஜானத்துல பேதம் விஷயமா இருக்கோ? இல்லை. அதனால பாதக ஜானம்னு சொன்னா அதுல அவசியமாக ஒரு பேதம் விஷயமாக இருக்கணுங்கிறது நியமமே இல்லை, இல்லைன்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையும் அந்த அதிஷ்டான தத்துவம் தெரிஞ்சதுனாலதான் பிராந்தி நிவர்த்தி ஆகுது. தத்துவம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா அப்புறம் அது இல்லைங்கிறது பலம் தெரியறதுன்னு. பாதக தியா பேத விஷயத்துவ அனத்யுபகமா இயம் சுக்தி இத்தேவ பாத புத்தியுதயா. இதம் ரஜதம் அப்படின்னு பிராந்தி வந்ததா, இயம் சுக்தி அப்படிங்கிற ஞானம் வந்தனா ஓஹோ அப்படின்னா இதுதான் பாதக ஞானம். இது வந்ததுன்னா சரி சுக்தின்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் ரஜதம் இல்லை, அது பாதிக்கப்படுறது. இயம் சுக்தி இத்தேவ பாத புத்தியுதயா தஸ்யாஸ்து நேதம் ரஜதம் இது பேத புத்தி பலம்.
அந்த பாதக ஞானம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இது இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறது. அதே போல இந்த பிரபஞ்சத்துக்கும் பாதக ஞானம் என்னன்னு சொன்னா பிரம்ம ஜானம்னு சொல்றோம். பிரபஞ்சத்தை எடுத்து இந்த பிரபஞ்சம் இங்க இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்ற ஒவ்வொரு ஞானமா இல்லை, ஒரே பிரம்ம ஜானம். அப்படி இல்லைன்னா இப்ப ஒரு வஸ்து அங்க ஒரு சுக்திக கிடக்கு, 10 பேருக்கு இந்த சுக்தியில 10 விதமான பிராந்தி வந்திருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப என்ன ஆகும்னா இந்த 10 பிராந்திக்கும் இது சுக்தின்னு தெரியாததுதான் காரணம். அப்படி சொல்லணும் இல்லையா? 10 விதமான பிராந்தியை நிவர்த்தி பண்றதுக்கு இது சுக்திங்கிற ஞானம் வந்து விட்டால் எல்லா பிராந்தியும் நிவர்த்தி ஆகும். இயம் சுக்திகி அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த 10 பேருடைய பிராந்தியும் நிவர்த்தி ஆகும். இதுக்கு பதில் ஒவ்வொன்றிலையும் நான் ஒருத்தன் ரஜதம்னு நினைச்சிட்டு இருக்கான், ரஜதம்னா அப்படின்னு சொன்னான்னா இவனோட ஒருத்தனுடைய பிராந்தி தான் நிவர்த்தி ஆகுமே தவிர ரஜதத்தை தவிர வேற ஒண்ணு தங்கம்னு நினைச்சிருந்த இன்னொருத்தன் இருக்கானே அவனுடைய பிராந்தி நிவர்த்தி ஆகுமோ? அவனு சொல்லாம ரஜதம் இல்லை இது தங்கம்னு சொல்றேன் அப்படின்னு விடுவான் இல்லையா? அப்ப என்ன ஆகும், இந்த நான் சொல்லக்கூடிய ஞானம் இருக்கு, இது நிஜமான பாதக ஞானம் இல்லை. இயம் சுக்திகி அப்படின்னு அந்த வஸ்து தத்துவம், அந்த வஸ்து என்னது, எதுல இந்த பிராந்தி வந்திருக்கோ அந்த வஸ்துவை சரியானபடி தெரிவிக்கக்கூடிய ஞானம் தான் பாதக ஞானம். அதனால பிராந்தி அநேக விதமாக இருக்கலாம், ஆனா தத்துவ ஞானம் ஏக விதமாக ஒரே விதமாக இருந்தாகும். அப்போ எல்லா விதமான பிராந்தியும் அதனால நிவர்த்தி ஆயிடும். அதனால இயம் சுக்திகிங்கிற ஞானம் தான் பிரமநிவர்த்தக ஞானம். வேதம் ரஜதம்ங்கிறது பூர்ணமாக எல்லா பிரமத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியதாக ஆகாது. இதனால தான் ஒரே ஒரு பிரம்ம ஜானம் சகல பிரமத்தையும் நிவர்த்தி பண்றது. அப்படி இல்லாட்டா பிரபஞ்சத்துல எத்தனை பாதக ஞானம் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? அநியாயத்துக்கு அனந்த பதார்த்தம், ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் பாதக ஞானம் தனித்தனியா என்ன சொல்றது வந்தா வரவே முடியாது. ஒரு ஜென்மா எத்தனை ஜென்மா எடுத்தாலும் வர முடியாது. அதனால இத்தனை பாதகம் ஒரே பாதக ஞானமாக சொல்லணும்னா அந்த அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரம் ஒண்ணுதான் சொல்லணும். அதுல பேதங்கள்லாம் விஷயம் இல்லை. அதனால நீங்க சொன்ன யுக்தி சரியா இல்லை. ஆனா நேத்தி நேத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு, இது இந்த நாங்கிறது ஒரு உபலட்சம். எப்படியாவது அந்த வஸ்துவை தெரிவிக்கிறதுல தான் அதுக்கு தாற்பயமே தவிர, அதாவது வாஸ்தவமான தத்துவத்தை தெரிவிக்கிறதுல தாற்பயமே தவிர அதுல இந்த பேதத்தை தெரிவிக்கிறதுல தாற்பயம் இல்லை. நேத்தி நேத்திங்கிறது ஆகட்டும், அதே மாதிரி சத்தியம் ஞானம்ங்கிறது ஆகட்டும், அந்த வாக்கியத்திலேருந்து எந்த ஒரு ஞானம் தத்துவ ஞானம் ஏற்படுறதோ அந்த தத்துவ ஞானம் சகல பிரமத்துக்கும் நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கு. ஆனா அந்த தத்துவ ஞானத்துல ஒரு பதார்த்தத்தினுடைய பேதம் விஷயமாக இருக்கு. பேதம் விஷயம்னு சொன்னா இது இது இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்பதானே பேதம் தெரியும். இந்த வஸ்து அந்த வஸ்து இல்லை, நான் பார்த்த வஸ்துவாக இது இல்லை. நேத்தி நேத்திங்கிறது இப்படி அர்த்தம் பண்றது இருக்கே, இது முக்கிய தாற்பரிய விஷயம் இல்லை. ஏன்னா நீங்க பார்த்த வஸ்து அது இல்லை அது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு கொஞ்சம் தூரம் போய் எதுக்காக சொல்றதுன்னா அந்த இல்லைங்கிறதே பிரம்மம்னு சொல்றதுக்காக இல்லை, எல்லாத்தையும் கழட்டி அபவாதம் பண்றதுக்காக. அதாவது அதனுடைய ஸ்வரூபத்தை சொல்றதுக்கு தாற்பயம், அந்த ஸ்வரூபத்தை சொல்றதுக்கு நேரடியான வாக்கு கிடைக்காததுனால எதெல்லாம் உங்களுக்கு தெரியறதோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டா ஒண்ணு இருக்கணுங்கிற நியமம் இருக்கோ இல்லையோ இல்லையா? ஒரு இடத்துல ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும்னா ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் இன்னொன்னு இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்கு, ஒண்ணு பாக்கி இருக்கணுங்கிற நியமம் இருக்கோ இல்லையோ. அதனாலதான் அபாவாவசானம் பிரதிஷேதம் இல்லை, பாவாவசானம் பிரதிஷேதம். எங்கேயோ ஒண்ணு இருக்குங்கிறதுல கொண்டு முடிச்சாகணும். அப்படி எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நிஷேதம் பண்ணிட்டே வந்துடுவது. அதுக்கப்புறம் எது கடைசியில மிஞ்சு போயிடுமோ அதுதான் தத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உபாயமாக சொல்லப்பட்டது. அதனால தான் அங்க தேவாவ பிரம்மணோ ரூபே மூர்த்தஞ்சைவ அமூர்த்தஞ்சன்னு சொல்லி மூர்த்தம் அமூர்த்தம்னு சொல்லி சகல பிரபஞ்சத்தையும் பிரம்மத்தினுடைய ரூபமாக காமிச்சது. அப்ப பிரம்மத்தை காமி அப்படின்னு சொன்னால் எப்படி காமிக்கிறது, அதை சொல்ல முடியாதோ இல்லையோ. அதுக்காக என்ன பண்ணிடுதுன்னா இவ்வளவு காமிச்சது எல்லாத்தையும் இல்லைன்னு சொன்னால் எது பாக்கியோ அதுதான் பிரம்மம். நேத்தி 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 நேத்திங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இப்படி பிரம்மத்தை போதிக்கிறது எதெல்லாம் ஆரோபித்தமோ வாஸ்தவமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னங்க, இவ்வளவு தூரம் எத்தனை ரூபங்கள் சொல்லப்பட்டதோ அத்தனை ரூபத்தையும் நிஷேதம் பண்ணிட்டா எது இருக்கோ அது பிரம்மம். இங்க ரெண்டு சொல்லணும், பிரம்மம் பிரம்மத்துடைய ரூபம், அதை பிரம்மத்தை சொல்றதுக்காக வந்த வாக்கியம் இது. ஆக இந்த இடத்துல நிஷேதம் பண்ணிதுன்னா அந்த அபாவத்தையும் சேர்த்து நிஷேதம் பண்றது, அதான் இந்த விஷயம்.
இல்லைன்னு சொல்லும் போது இத்தனை பேதம் வந்ததுன்னு நீங்க கேட்பேன். அந்த பேதத்தையும் சேர்த்து நிஷேதம் பண்றது இங்க. ஏன்னா பேதம் கூட ஒரு ரூபம் தான். அது இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கா. இந்த நிர்விசேஷம் அப்படின்னு சொல்லும் போது நிர்விசேஷங்கிற விசேஷம் இருக்கோ இல்லையோன்னு கேட்கிறேன். மற்ற பதார்த்தங்கள்லாம் சவிசேஷமா இருக்கு, இது நிர்விசேஷம், இதுவே விசேஷமாயிடுச்சே அப்படின்னு இல்லை. இந்த நிர்விசேஷங்கிற விசேஷத்தையும் சேர்த்து நிஷேதம் பண்ணணும். அத்விதீயம்னு சொல்லும் போது துவைதத்தினுடைய அபாவம் அங்க இருக்குங்கிறது ஒரு விசேஷமாச்சே, பிரம்மத்துல துவைதம் இல்லைங்கிற ஒரு விசேஷமாக இருக்கே அப்படின்னு கேட்கிறா. அது இல்லை. அதனாலதான் இங்க என்ன சொல்றான்னா துவைத அபாவ உபலட்சித பிரம்ம நிச்சயம், பிரம்ம நிர்விகல்பக நிச்சயம். பிரம்மத்தில் துவைத அபாவங்கள் இருக்கு, அபாவம் இருக்கு, எந்த துவைதமும் இல்லை அப்படிங்கிற ஞானம் பிரம்ம ஜானம் இல்லையா? இது அதிஷ்டான தத்துவ ஜானம் இல்லை. என்னன்னா புரிஞ்சுக்கணும். அதாவது பிரம்மம் சுத்தமாக இருக்கு, அந்த பிரம்மத்துல எந்த துவைதமும் இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன்னா இந்த சத்தியம், இது விஷயம் சரிதான், விஷயம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா இது பிரம்ம ஜானம் இல்லை. ஏன்? இதுல துவைத அபாவம் விசேஷணமாக பாசிக்கக்கூடியதாக இருக்கு. இது நிர்விகல்பகமான சாட்சா்காரம் இல்லை. ஏன்னா இதுல பிரம்மமும் தெரியுது, துவைதம் இல்லைங்கிற அம்சமும் தெரிகிறது, இந்த மாதிரி பல அம்சங்கள் தெரியுது. எனக்கு தெரிய வேண்டியது எது பிரபஞ்சத்தை பாதிக்கும்னு சொன்னால் பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே அந்த ஞானத்துல பாதிக்கப்படாது. நிர்விகல்பகம், அந்த பிரம்மம் ஒண்ணுதான் அதுல பாதிக்கலாம், அகண்டாகாரமாக வரும். அந்த விஷயத்துல போய் இது பிரம்மம், இது துவைத அபாவம் அப்படின்னு பேதங்கள்ல பிரிக்காதபடிக்கு இருக்கணும். அப்ப இந்த ஞானம் வரணும். அதுக்காகதான் துவைதாபாவ உபலட்சித பிரம்மஸ்வரூப நிர்விகல்பக நிச்சயம்னு சொல்றேன். அதனால பாதக ஞானம்ங்கிறது இங்கே அந்த நிர்விகல்பகமான ஞானம் மாத்திரம். அந்த ஞானத்துல பிரம்மம் பாசிக்கிறதே தவிர அதுல துவைதம் இருக்குன்னு பாதிக்கல, இல்லைன்னு பாதிக்கல. துவைதத்தை பத்தி சிந்தையே கூடாது, துவைதம் இருக்குங்கிற சிந்தையும் கூடாது, இல்லைங்கிற சிந்தையும் கூடாது. அப்பேற்பட்ட அந்த பிரம்மா ஞானம் இருக்கே, இதுதான் பாதகம். இது நிர்விகல்பக ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஆக பாதக ஞானத்துக்கு எப்பவுமே பேதம் விஷயம் ஆகாது தீர்மானம். லோகத்துல வருதுன்னு சொன்னாக்க அது ஆபேட்சிகமான பாதம். இது ரஜதம்னு சொல்லிட்டான், இல்ல ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதோட நின்று போகல, ரஜதம் இல்லைன்னு சொல்றியா, அது என்னது சொல்லு பார்க்கலாம், இன்னொரு கேட்டுருவான். அப்ப இது போறலைங்கிறதுனாலதான் அவன் கேட்கிறான். இது ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இதுவே போரும்னு இருந்தால் அப்புறம் ஏன் அவன் ஸ்ரோதா இந்த மாதிரி கேட்கிறான், நீ ரஜதம் இல்லைன்னு சொல்றியே, அப்ப அது வாஸ்தவத்துல என்னன்னு சொல்லுன்னு அவன் கேட்கிறானோ இல்லையா? ஏன் கேட்க வேண்டியிருக்கு? இது பாதக ஞானம் ஆகல, இது பூர்ணமான பாதகம் இல்லை. அது நிஜமான என்னதுன்னு தெரிஞ்சுட்டாதான் அப்புறம் இதை நம்ப முடியும். அதனால முதல்ல அந்த தத்துவ ஞானம் இருக்கு, எது வாஸ்தவமான வாஸ்தவ ஸ்வரூப ஞானம் தான் பாதக ஞானம். அது இல்லைன்னு சொல்றது பாதக ஞானம் ஆகாது. சுத்தின்னு தெரிஞ்சாச்சுன்னா ரஜதம் இல்லைங்கிறது தானா தெரியுது. இயம் சுக்தி இத்தேவ பாத புத்தி உதயா தஸ்யாஸ்து நேதம் ரஜதம் இது பேத புத்தி பலம். பாதக ஞானம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இது தானா தெரியும். வியாவிருத்தாகாரத்தைவ பாததிய அவசியகி சாச்ச ஸ்வரூபோபலக்ஷண பலாத் நிஷ்பிரகாரக பிரம்மஜானே அஸ்தி ந பாதகதி போத்தியத்துவம் பேதஸ்ய. அப்புறம் அவர் கேட்டிருந்தார், வெறும் பிரம்மம் மாத்திரம் விஷயமாக இருந்தால் அந்த ஞானத்தை எப்படி பாதகம்னு சொல்லலாம், அதுக்கு வேண்டிய யோகியத்தை வேண்டாமா அப்படின்னு கேட்டார். உதாசீனமா வஸ்துவை தெரிவித்தால் இது எப்படி பாதகமாகும் அப்படின்னு கேட்டிருந்தார். இதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. அதாவது ஸ்வரூப மாத்திர விஷயக ஞானம் கூட பாதகம் ஆகலாம். அதுல என்னன்னு கேட்டா அது அப்பேற்பட்ட ஞானம் எப்படி வரும்னு கேட்டா அந்த உபலக்ஷணத்தை ரெண்டு விதமாக பிரிச்சு ஸ்வரூபோபலக்ஷணம் தர்மாந்தரோபலக்ஷணம்னு பிரிச்சு, அந்த தர்மாந்தரோபலக்ஷணம் நமக்கு உபயோகம் இல்லை அப்படி இருந்தால் அது நிர்விகல்பகமான ஞானம் ஆகாது. ஸ்வரூபோபலக்ஷணமாக ஒரு உபலக்ஷணத்தை வச்சுட்டு ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றால் அப்ப அந்த ஸ்வரூப ஞானம் நிர்விகல்பகம் ஆகலாம். அதுக்கு பாதகம் சர்வ பிரமத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தியும் அதுக்கு உண்டுங்கிறத ஏற்கனவே சாதிச்சாச்சு. வியாவிருத்தாகாரதா ஏவ பாததிய அவசியகி சாச்ச ஸ்வரூப உபலக்ஷண பலாத் நிஷ்பிரகாரக பிரம்மஜானேதி அஸ்தி
ந பாதகதி போத்தியத்துவம் பேதஸ்ய. அதனால பேதம் பாதகதியால போதிக்கப்படுறதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அவர் வேற ஒரு கேள்வி கேட்கிறார். அடுத்த கேள்வி, நனு ஸ்வப்ன விலக்ஷண பலபரியந்த பரீட்சாயாம் அபி சேத் சங்கா ஸ்யாத் ததா அத்வைத ஸ்ருதி தத் பிராமாண்ய தத் பிரத்யக்ஷ தத் பிராமாண்ய சங்காயாம் அத்வைத ஸ்ருதிரபி நசித்தே. இந்த பிரத்யக்ஷத்துல ரொம்ப அப்பிராமாண்ய சங்கை பண்ணக்கூடாது. பிரத்யக்ஷத்தை அப்பிரமாணம், இது தப்பா தெரிவிக்கிறதோ அப்படின்னு நீங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சேன்னா ஸ்ருதி கூட சிந்திக்க. ஏன்னா இதுக்கு பாதகமா நீங்க சொல்லக்கூடிய ஸ்ருதி என்ன? அத்வைத ஸ்ருதி. இது ஒரு சமயம் அப்படி ஒரு ஸ்ருதி இருக்கா இல்ல இல்லாமலே அந்த மாதிரி எனக்கு ஒரு பிராந்தி வருதாங்கிறது சந்தேகம் வரலாம் இல்லையா? அத்வைத ஸ்ருதியை கேட்டு பிரத்யக்ஷம், அது ஒரு பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம்னா காதால கேட்கிறேன், பேருப்பட்ட ஸ்ருதி நேகனாஸ்தி கிஞ்சனான்னு கேட்கிறேன். இது என்ன அப்படி ஒரு வாக்கியம் நிஜமாவே இருக்கா இல்ல எனக்குதான் அது மாறுதலா தெரிகிறதா அப்படின்னு சந்தேகம் வரும் இல்லையா? அப்ப அத்வைத ஸ்ருதி விஷயத்திலையும் சந்தேகம் வரலாம், அதனுடைய பிரத்யக்ஷத்திலையும் அதனுடைய பிராமாண்யத்திலையும் சந்தேகம் வரலாம். ஆனா சந்தேகம் வரலாம். ஆனா இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நாம இந்த சின்ன பரீட்சை பண்ணி அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். எப்போதுமே நமக்கு விவகாரத்துல வரக்கூடிய ஞானத்துல சந்தேகம் வரலாம், ஆனா சந்தேகத்தை நாம கெட்டுங்க நிவர்த்தி பண்ணிவிடுவோம் ஒரு சின்ன பரீட்சை பண்ணி. ஏன்னா சொப்னத்திலும் இதே மாதிரி நடக்கிறது. ஆனா சொப்னத்துல தப்பு, பொய், இது நிஜம்னு சொல்றோம், அது சத்தியம், இது பொய். சொப்பனம் மித்யா, ஜாகிரத சத்தியம் அப்படின்னு சொல்றோமே, அது சொல்றதுக்கு நம்ம ஏதோ வெறுமே சொல்லிட முடியாது. ஒரு பரீட்சை பண்ணி பார்த்து தானே தீர்மானம் பண்ணா. அது என்ன பார்க்கிறோம்? பலபரியந்த பரீட்சா பண்ணி பார்ப்போம், அது பலம் வருதா? வந்ததுன்னு சொன்னா சத்தியம். ஜலம்னு இருக்கு, அந்த ஜலத்தை பார்த்து அது பானம் அவகாரம் எல்லா காரியத்துக்கும் அது உபயோகப்படும்படியா இருக்குன்னு சொன்னா நம்ம ஜலன்னு தெரிஞ்சுன்றது சரிதான். ஆக சொப்ன விலட்சணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பரீட்சைகள் இருக்கு. அந்த பரீட்சையில பாஸ் ஆகிடுத்தோம்னா அந்த ஞானத்தை நாம பிரமாணம்னு ஒத்துக்கணும். அப்புறம் அதுல சங்கைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இது எப்படி, இது சரியா தப்பான்னு. இதுக்கு மேலேயும் நீங்க சங்கை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய அத்வைத ஸ்ருதி போச்சு. ஏன்னா அங்கேயும் சங்கை வந்துட்டே இருக்கும், அதனுடைய பிரத்யக்ஷம் பிராமாண்யம் எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் அத்வைத ஸ்ருதியே இல்லைன்னா என்ன ஆகும்னா என் பக்கம் சித்திச்சு விடுங்க. இதுக்கு இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாக நீங்க சொல்லக்கூடியது ஒரே ஒரு பிரமாணம் அத்வைத ஸ்ருதி. அப்படி ஒரு ஸ்ருதி இருக்கா இல்லையான்னு நீங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சாச்சுன்னா அப்புறம் இந்த பிரத்யக்ஷத்துக்கு ஒரு பாதகமும் இல்லை, இது சித்தமா இன்னும் பிரபலமா போயிடும். அதுதான் சொல்றேன். அதனால எல்லா இடத்துலயும் சங்கைக்கு இடம் கொடுக்க கூடாது. நனு ஸ்வப்ன விலக்ஷண பலபரியந்த பரீட்சாயாம் அபி சேத் சங்கா ஸ்யாத். அந்த பலபரியந்த பரீட்சை இவ்வளவு பண்ணினதுக்கு அப்புறமும் இது தப்பா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வந்தால் எல்லாம் போச்சுன்னு. ததா அத்வைத ஸ்ருதி தத் பிரத்யக்ஷ தத் பிராமாண்ய சங்காயாம், அங்கே சந்தேகம் வரலாம். அத்வைத ஸ்ருதிரபி நசித்தே. அது மாத்திரம் இல்ல, இன்னும் என்னெல்லாம வரும். பாதேதி பாதசங்காயாம் அபாதித பாத பிரசித்திரபி நசியா. இந்த பிரத்யக்ஷத்துக்கெல்லாம் அந்த தத்துவ சாட்சா்காரத்தினால பாதம் வரும்னு சொல்றீங்களோ இல்லையோ, அந்த பாதக ஜானம் பாதம் வருதுன்னு ஒரு ஜானம் வந்தது, அதுலயும் சந்தேகம் வந்து கொடுத்தனா அது பாதம் தானா இல்ல பாதம் வரும்னு சந்தேகமா அப்படின்னு சொன்னா அப்ப பாத ஜானம், பாத நிச்சயம் கூட இல்லை, பாதம் வருங்கிற நிச்சயம் கூட இல்லை, வரக்கூடிய ஞானம் பாதகமாக இருக்குமாங்கிற நிச்சயமும் இல்லை. அபாதிதமான பாதம் பிரசித்தம் இல்லைன்னு ஆயிடும். பாதித பாதசங்காயாச்ச அபாத்தியத்துவ அவிரோதித்வா. அந்த பாதமே முதல்ல தப்பா இருக்கலாம்னு சந்தேகத்தோடு இருந்ததுன்னா அதை வச்சுட்டு நீங்க இதை பாதிக்க முடியாது. எப்படியுமே இந்த தார்க்கிகால் சொல்லும் போது ஒரு ஞானத்துக்கு இன்னொரு ஞானம் பாதகமாக அமையணும்னு சொன்னா அந்த இன்னொரு ஞானத்துல அப்பிராமான்ய சந்தேகத்துக்கு கூட இடம் இல்லாமல் இருக்கணும். சந்தேகமே இல்லாமல் இருந்தா தான் அது பாதிக்க முடியும். குளத்தில் வன்னி உண்டு அப்படின்னு ஒருத்தன் சாதிக்கிறான்னு வச்சுக்கோ, அனுமானத்தினால. குளத்துல வன்னி இருக்கு, நல்லா ஜலம் நிரம்பி இருக்கிற வன்னி உண்டு அப்படின்னு அவன் சாதிக்கிறான். இதை நான் பாதிக்கணும்னு சொன்னால் குளத்தில் வன்னி கிடையாதுன்னு தெரியணும். எனக்கு தெரியும், ஆனா அது சரியா தப்பான சந்தேகம்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் அதை பாதிக்க முடியுமா? அவன் சொன்னது தப்புன்னு சொல்ல முடியுமா? கேள்விப்பட்டிருக்கேன்,
கிரதத்துல வன்னி கிடையாதுன்னு, ஆனா அது சரியா தப்பான்னு தெரியாது, சந்தேகமா இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த ஞானத்தை வச்சுட்டு நாம சொன்னது தப்புன்னு நான் சொல்ல முடியாது. அதனால பாதக ஞானத்துல எனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அப்ப இது அந்த விஷயத்தை பாதிக்க முடியாது. ஆக நீங்க எல்லா இடத்துலயும் சந்தேகத்துக்கு இப்படி தைரியமா இடம் கொடுத்தாச்சுன்னா, எந்த ஞானம் பிரபஞ்சத்துக்கு பாதகமாக நீங்க நினைக்கிறீங்களோ அதுலயே எனக்கு அதுவே முதல்ல தப்பா இருக்குமோங்கிற சந்தேகம் ஏற்பட்டு கொடுத்தோம்னா இந்த ஞானம் பிரபஞ்சத்துக்கு பாதகம் ஆக முடியாது. அதே மாதிரி பாவி பாதேபி பாதசங்கா ஆபாத்தேன ஸ்வக்ரியா வியாகாதா. நாம ஸ்வக்ரியா வியாகாதம்னா வேதாந்த சிரவணாதிகள்ல பிரவருத்தியே வராது போகும். ஒருத்தன் ஏன் வேதாந்த சிரவணம் பண்றான்னா இதனால ஞானம் சித்திக்கணும்னு. ஞானம் இருக்கா சித்திக்கணும்னா அதனால பந்த நிவர்த்தி வரணும்னு. இப்ப இங்க இதனால ஞானம் சித்திக்குமா சித்திக்காதா சந்தேகம், ஞானத்தினால அஜ்ஞான நிவர்த்தி வருமா வராதா அங்கேயும் சந்தேகம். இப்படி வந்தாச்சுன்னா சிரவணாதிகள்ல மோட்சுக்கு பிரவருத்தி வர முடியாது. ஸ்வக்ரியா வியாகாத சங்கா பிரத்யக்ஷேபி சங்காயாம் சங்காபி ந சித்தே. இது வேற. இது சந்தேகம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த சந்தேகமே வந்திருக்கா இல்லையா, சந்தேகம் வராமலே சந்தேகம் வந்தா மாதிரி தெரியுதா, சந்தேகம் வந்தா மாதிரி தெரியுதா, அங்கே வேற சந்தேகம் வந்துடுதுன்னு வச்சுங்களேன், அப்புறம் சந்தேகம் அனவஸ்தான். நிஜமாவே சந்தேகம் வந்ததா இல்ல சந்தேகம் வராமலே சந்தேகம் வந்திருக்கா மாதிரி தெரியுறதா அப்படின்னு சந்தேகம் வந்துடுச்சுன்னா அப்புறம் ஒண்ணுமே சித்திக்காதுன்றான். ஏவம் சர்வத்திர சங்கா பிரசராத் சர்வ விப்ளவாபத்தி. சர்வ விவகாரத்துக்கும் லோகம் வரும். அதனால பாவி பாத சங்கைக்கே இடம் இல்லாமல் வச்சுக்கணும்னு சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொல்றார், மைவம் மமஸ்தா அப்படி சொல்லாது. நான் எங்க பார்த்தாலும் சங்கை வரும் சந்தேகம் வரும்னு சொல்லல, சந்தேகம் வரத்துக்கு காரணம் இருந்தா சந்தேகம் வரும்னு சொல்றேன். எப்போ சந்தேகம் வரும், எதை பார்த்தாலும் உடனே சந்தேகம் வரும்னு சொல்லல. சந்தேகம் வரத்துக்கு படியாக ஏதாவது நடக்கணும், ஏதாவது ஒண்ணு பிரமாணாந்தரம் இருக்கணும். இது இப்படி தெரிவிக்கிறது, ஆனா அது விபரீதமா தெரிவிக்கிறது இப்படி அப்படின்னு ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விபரீதி பற்றி உடனே அந்த சந்தேகம் வரும். ஜலத்தை பார்த்திருக்கான், ஜலத்தை பார்த்தா ஜலம்னு நல்லா தெரிகிறது. இப்ப சட்டுன்னு உடனே சந்தேகம் வரணுங்கிற அவசியம் இல்லை. இவனுக்கு இன்னொன்னு உபஸ்திதம், நேற்றுக்கு அங்கங்கே ஜலத்தை பார்த்தேனே ஆனா கிட்ட போனா கிடைக்காம போச்சு அப்படின்னு ஒரு இது ஞாபகம் வந்ததுன்னு வச்சுங்களேன், உடனே இங்க சந்தேகம் வரும். இங்கேயும் இது மாதிரி இருக்கு, சரி இன்னும் தீர்மானம் பண்ண முடியாது, கிட்ட போய் பார்த்துதான் போனோம், நேத்தி மாதிரி இருந்துருக்குன்னா என்ன பண்றது அப்படின்னு இல்லையா. அதனால நமக்கு தெரியக்கூடிய விஷயத்துல நமக்கு சந்தேகம் வருது, ஞானத்துல பிராமான்ய சந்தேகம் வருதுன்னு சொன்னா தெரிஞ்சா உடனே சந்தேகம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு விபரீதமாக இன்னொரு பிரமாணம் போதிச்சதுன்னு சொன்னா அப்போ இங்க சந்தேகம் வரும், வெறும் சந்தேகம் வரும்னு சொல்ற. வெறும் சந்தேகம் வந்தா அப்புறம் முடிஞ்சு போச்சு, அது அப்புறம் விவகாரமே நடக்காது. சம்சயாத்மா வினஷ்யதி. யதா சமத்வேன பிரமாணாந்தரே உபஸ்திதே ஏவ நிச்சிதேபி சத்வாதோ சங்கா பவதி இதி ப்ரூமஹ நது நிச்சித மாத்திரே சங்கா பவதி இது. எதெல்லாம் நிச்சயமா தெரிகிறதோ எல்லா இடத்துலயும் சந்தேகம் வரும் அப்படின்னு நான் சொல்லல. இதுக்கு விபரீதமா இன்னொரு பிரமாணம் எழுத்தாப்புல விரோதமா நின்னுதுன்னா அப்ப எனக்கு சந்தேகம் வரும், இது சரியா இல்லையா. இப்ப அந்த மாதிரிதான் இருக்கு. பிரத்யக்ஷம் சத்தியம்னு போதிக்கிறது. அதனாலதான் ஆரம்பத்திலே எப்பவுமே விபரீத வித்தியில ஆரம்பிச்சுடலாம். விபரீத வித்தினா இங்க பிரத்யக்ஷம் சத்தியம்னு தெரிவிக்கிறது, ஸ்ருதி பொய்ன்னு சொல்றது இதே விஷயத்துல. அதனால எனக்கு சந்தேகம், இது சரியா தப்பா இப்படி ஆரம்பிக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி இடத்துலதான் சந்தேகம் வரும், எங்க வேணாலும் சந்தேகம் வருங்கிறது கிடையாது. அதனாலதான் பட்ட வார்த்திகத்துல ஒண்ணு சொன்னதும் சரியா போச்சுங்கிறார். ததாட்ட எதுக்தம் பௌத்தம் பிரதி பட்ட வார்த்திகே. ஸ்லோக வார்த்திகம் குமாரில பட்டர் எழுதியிருக்கார். அதுல அந்த இவனை பௌத்தனை கண்டிக்கக்கூடிய இடம். பௌத்தன் என்ன சொல்றான்னா சர்வம் மித்யாங்கிறான், எல்லாமே மித்யா. அது எப்படி சொல்லலாம்னு கேட்டா அப்படிதானே சொப்பனவத்துன்னு காமிக்கிறான், சொப்பனத்தை திருஷ்டாந்தமா காமிக்கிறான். அதுக்கு சொல்ற துஷ்டஜான கிரகீதார்த்த பிரதிஷேதோகி யுஜ்யதே. அதாவது ஒரு தோஷம் சொல்லி இந்த தோஷத்தினால ஒரு விஷயம் தெரியுதுன்னு சொன்னா சரி அது தப்பு சொல்லலாம். நீங்க எதெல்லாம் தெரியுறதோ எல்லாமே தப்புன்னு சொன்னீங்கன்னா அப்ப தப்புன்னு சொல்றதும் தப்பாயிடுமே இல்லையா. எதெல்லாம் தெரியுறது, உனக்கு தப்புன்னு தெரியுது, அதாவது தோஷமே என்ன காரணம், ஒன்ன தப்புன்னு சொல்லணும்னு சொன்னா அதுக்கு காரணம் காமிக்கணும். காரணமே காமிக்காம தப்புதான் எல்லாமே அப்படின்னு சொன்னேன், நீங்க சொல்றதும் சேர்ந்து தப்பா போயிடும்னு சொல்றேன். கிரகீத மாத்திர பாதேது
ஸ்வபக்ஷோபி நசித்தியதி. எதெல்லாம் தெரியுதோ எல்லாமே தப்புதான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த தப்புன்னு தெரிஞ்சது இதுவும் தப்புதான் ஆயிடுச்சுன்னா உங்க பட்சமே சித்திக்காம போயிடும். அதனால அத போல ஆயிடும் உனக்குன்னு நியாயாமிரகாரர் சொன்ன. நீ எங்க பார்த்தாலும் சந்தேகம் நீ சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா அப்புறம் சந்தேகத்தையும் சந்தேகம் வந்துடும், பாதக ஞானம் இப்படி அப்படிதான் சொல்லிட்டு வந்தார். எல்லாத்தையும் சந்தேகம் வரும், சர்வ விப்ளவாபத்திக்கு. இவர் சொல்றார் நான் அந்த மாதிரி சொல்லலே, பௌத்தம் தான் அந்த மாதிரி சொன்னான், சொப்பனத்தை சொல்லி அதை போலத்தான் எல்லாம் தான், எல்லாம் மொத்தம் தான் சொல்றதையும் சேர்த்து. அதனால அங்க அவர் பட்டர் சொன்னது கரெக்ட், அவனை தூஷிக்கிறதை சொல்லலாம். ஆனா நான் அப்படி சொல்லலையே, இதுக்கு சமமாக விரோதியான ஒரு பிரமாணம் வந்தா தான் எனக்கு சந்தேகம் வரும், என்ன சந்தேகம் வராது. இது ததபி ந விருத்தியதே. அதாவது இந்த குமாரல பட்டர் சொன்ன விஷயம் எனக்கு விருத்தமானது இல்லை, அத்வைதத்துக்கு விரோதம் இல்லை. ஏன்? கிரகீத மாத்திர பாதஸ்ய தச்சங்காயாச்ச அனுக்தே. எதெல்லாம் தெரியுறதோ எல்லாத்தையும் உடனே பாதசங்க அல்லது பாதம் தீர்மானம் நான் சொல்லவே வரலையே. கிரகீத மாத்திர பாதம் இல்லை, ஆத்மா அனாத்மான்னு ரெண்டாக பிரிச்சு அனாத்ம விஷயத்துல தான் பாதம் சொல்றேன். அதுவும் பிரமாணத்தை வச்சிருந்து வெறும் தெரிஞ்சதெல்லாம் தெரிஞ்சது அதனாலதான் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. அதனால பட்டபாதர் சொன்ன வார்த்திகத்துக்கும் என் மதத்துக்கும் விரோதம் இல்லை.